எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். தம்ப்நெயில்ல வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு என்னடா இது விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சில பேர் ஒரு ஆர்வத்துல வீடியோ பார்க்க முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பத்துல வீடியோவை பார்க்க முடிவு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் மழையில நனைய முடியுமா? என்னடா இவன் பைத்தியக்காரத்தனமா தலைப்பை வச்சிருக்கானே, இவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம்னு ஒரு முடிவோட வீடியோவை பார்க்க முடிவு எடுத்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஆரம்பத்திலேயே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, வீடியோவோட முடிவு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நாம இன்னொரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, மழை துளியோட டிராயிங்கை வரைய சொன்னா 99.9% பேர் கண்ணீர் துளியோட டிராயிங்கை தான் வரைவாங்க. மழை துளியோட ஷேப்புக்கும் கண்ணீர் துளியோட ஷேப்புக்கும் ஒரே 1% கூட சம்பந்தம் இல்லைங்கிறது தான் 100% உண்மை. அப்ப மழை துளி எந்த ஷேப்ல இருக்கும்னு கேக்குறீங்களா? ஹாம்பர்கர் பன்னுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாங்க இந்த பர்கர் பண்ற பன்னு. அந்த பன்னோட ஷேப்ல தான் மழை துளியோட ஷேப் இருக்கும். என்னடா சொல்ற டேய் அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க, இதான் உண்மை. மழை துளி வானத்திலிருந்து பூமியை நோக்கி ரொம்ப வேகமா வரும்போது காத்து அதை ரொம்ப பலமா எதிர்க்குது. அதனால அடிப்பகுதி தட்டையாகவும் மேல் பகுதி பன்னு மாதிரி மாறிடுதுன்னு அறிவியல் சொல்லுது. மழை துளிங்க வானத்திலிருந்து பூமியை நோக்கி வரும்போது ஒரு துளி மேல இன்னொரு துளி விழுந்தா அது நனையாது. அந்த 2 துளியும் சேர்ந்து ஒரு பெரிய துளியா மாறுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, மழை துளிங்க எல்லாம் பூமியை நோக்கி வரும்போது வளிமண்டலத்துல இருக்கிற ஏகப்பட்ட தூசிகள் மாசுகள் இதெல்லாம் அந்த மழை துளி மேல ஒட்டிக்கும் போது ஒரு தற்காலிகமான மேற்பரப்பு உண்டாகுது. அந்த சமயத்துல அந்த மழை துளி மேல இன்னொரு மழை துளி விழும்போது அந்த மழை துளி நனையுது. ஆனா இது எவ்வளவு நேரம் நடக்கும்னா ஜஸ்ட் ஒரு மைக்ரோ செகண்ட்னு சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம கண்ணை மூடி திறக்கிற நேரத்தை விட ரொம்ப 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 கம்மியான நேரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த 2 துளியும் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து பெரிய துளியா மாறிடும். மழை துளியை பத்தி இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நம்ம மேல துளி துளியா மழை துளி விழுந்து நாம எல்லாரும் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம். சில பேர் அந்த மழை துளியை பார்த்து ரசிப்பாங்க, சில பேர் அந்த மழை துளியை தொட்டு ரசிப்பாங்க, சில பேர் அந்த மழை துளியை தொட்டு விளையாடி சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல அந்த மழை துளியோட சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஒரு மழை துளிங்கிறது ஒரே ஒரு மழை துளி இல்ல, அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மழை துளிகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன மழை துளி இன்னொரு சின்ன மழை துளி மேல விழும்போது அது கொஞ்சம் பெரிய மழை துளியா மாறுது. மறுபடியும் அது இன்னொரு சின்ன மழை துளி மேல விழும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய மழை துளியா மாறுது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன 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 மழை துளிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மழை துளியா பூமிக்கு வருது. பேச்சு வாக்குல நான் அதை ரொம்ப சின்ன சின்ன மழை துளின்னு சொல்றேன். அதை கரெக்டா சொல்லணும்னா கிளவுட் டிராப்லெட்ஸ், அதாவது ரொம்ப 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 நுண்ணிய நீர்த்துளிகள்னு அறிவியல் சொல்லுது. இந்த விஷயத்தை அறிவியலா பார்க்காம தத்துவமா பார்த்தா இயற்கை நமக்கு சொல்ல வர ஒரு விஷயம் நமக்கு புரியும். அது என்னன்னா, ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன துளிகள் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அது ஒரு மழை துளியா மாறுது. அந்த மாதிரி 1000 துளிகள், லட்சம் துளிகள், கோடி கணக்குல துளிகள் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அது மழையா மாறி அதனால பூமிக்கு நல்லது நடக்குது. மனுஷனும் அதே மாதிரி தனியா இல்லாம சக மனிதர்களோட சேர்ந்து ஒரு குடும்பமா, ஒரு உறவா, ஒரு சொந்தமா, ஒரு பந்தமா இருக்கும் போதுதான் அதுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. இதுக்கப்புறம் உங்க மேல ஒரு மழை துளி விழும்போது இந்த கருத்து உங்களுக்கு ஞாபகம் வருங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.